வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம எஸ்ஐ அண்ட் பிசிக்காக டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு பற்றி தான் இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தேர்வு பத்துக்கு என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா 8th பால்ட்டியில் சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமையும் ஐக்கிய நாடுகள் சபையும், இந்த 2 லெசன் தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 லெசன்லேருந்து 30 கொஷின்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவாங்க. இந்த 30 கொஷினுக்கும் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். ஆன்சர் தெரிஞ்சால் ஆன்சர் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் தேர்வு அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். டிஎன்பிசிக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. நம்ம கண்டிப்பாக எல்லாமே எக்ஸாமுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம். ஆன்சர் ஏ 1997. செகண்ட் கொஸ்டின், போக்சோ சட்டம் எந்த ஆண்டுனா 2012. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 3, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஆன்சர் ஏ 1979. ஃபோர்த் கொஸ்டின், சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியில் இருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஏ லத்தீன். கொஸ்டின் நம்பர் 5, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சமய சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிடிக்கும் கோட்பாடாகும். சரி. செகண்ட் ஒன் பாருங்க. சமய சார்பின்மை என்பது அனைத்து சமய சமூகங்களுடன் அரசு கொண்டுள்ள நடுநிலைத்தன்மை மற்றும் சமத்துவ கொள்கையாகும். இதுவும் சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? ஆன்சர் ஏ அசோகர். கொஸ்டின் நம்பர் 7, மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய அரசர் யார்? ஆன்சர் ஏ அக்பர். கொஸ்டின் நம்பர் 8, கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், சமய சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சரி. செகண்ட் பாருங்க, சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, 1 மற்றும் சரி. கொஸ்டின் நம்பர் 9, சமய சார்பற்ற என்ற சொல்லானது இந்திய அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஏ 1976. கொஸ்டின் நம்பர் 10, எந்த அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்தின்படி சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஏ 42வது. கொஸ்டின் நம்பர் 11, இந்தியாவில் சமய சுதந்திரம் நாட்டின் குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. இது எந்த வழக்கின் மூலம் உச்ச நீதிமன்றத்தால் சுட்டி காட்டப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கு. கொஸ்டின் நம்பர் 12, இந்து வாரிசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் ஏ 1956. கொஸ்டின் நம்பர் 13, பொறுத்துக. பிரிவு ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரிவு 15, சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றில் பாகுபாடு காட்ட தடை. பிரிவு 16, பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பளித்தல். பிரிவு 25 1 பாருங்க, எந்த ஒரு சமயத்தினை இயக்கவும் பின்பற்றவும் உரிமை வழங்குதல்.
சட்டப்பிரிவு 26 வந்து பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 14. யார் தன்னுடைய கல்லறையில் இந்து சமயம், இஸ்லாம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்கள் சார்ந்த கூறுகள் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார்? யார்னா அக்பர். ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 15. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர்? ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 16. 1995ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் எத்தனையாவது உலக மகளிர் மாநாடு நடைபெற்றது? ஆன்சர் டி. 4. கொஷின் நம்பர் 17. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநாவின் பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி. 1948. கொஷின் நம்பர் 18. பொறுத்துக. ஆங்கில உரிமைகள் மசோதா 1791. நெக்ஸ்ட் அமெரிக்க அரசியலமைப்பு சட்டம், அது 1789. நெக்ஸ்ட் ஹேபிஸ் கார்பஸ் சட்டம், அது வந்து பார்த்தீங்கன்னா 1689. பிரான்சின் அறிவிப்பு 1791. ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 19. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ. ஏப்ரல் 17, 1997. கொஷின் நம்பர் 20. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மனித உரிமைகள் 6 முதன்மை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவறு. நெக்ஸ்ட், மனித உரிமைகள் பிரகடனத்தில் 27 சட்ட பிரிவுகள் உள்ளன. இதுவும் தவறு. தேர்டு, உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இது சரி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. 3 மட்டும் சரி. கொஷின் நம்பர் 21. 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பிரிவை சார்ந்தது? ஆன்சர் ஏ. பிரிவு 45. கொஷின் நம்பர் 22. பொறுத்துக. தொழிலாளர் சட்டம் 1948. நெக்ஸ்ட் மகப்பேறு நலச்சட்டம் 1961. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951. சுரங்க சட்டம் 1952. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. 3, 4, 2, 1. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 23. பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா ஐநா பாதுகாப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் இ. 1979. கொஷின் நம்பர் 24. பொறுத்துக. பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் 1997. பெண்களை அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1979. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. இந்தியாவில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான உதவி மையம். ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 26. குழந்தைகள் உரிமை தொடர்பான மாநாட்டின் அறிக்கை எப்போது வெளியிடப்பட்டது? ஆன்சர் ஏ. நவம்பர் 20, 1989. கொஷின் நம்பர் 27. பொறுத்துக. சீரார் நீதிமன்ற சட்டம் 2000. போக்சோ சட்டம் 2012. குழந்தை தொழிலாளர் சட்டம் 1986. கல்வி உரிமை சட்டம் சட்டப்பிரிவு 21 ஏ. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி.
நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 28. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஏ 1945. கொஷின் நம்பர் 29. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு ஐநா பொது சபையால் எந்த நாட்டில் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் சி பிரான்ஸ். கொஷின் நம்பர் 30. உலக மனித உரிமைகள் அறிவிப்பு எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி 500க்கும் மேற்பட்ட மொழிகளில். நண்பர்களே, இதோடு பார்த்தீங்கன்னா தேர்வு 10 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் தேர்வு 11க்கு டாபிக் தேர்வு 11க்கான டாபிக் கீழே கொடுத்துருக்கேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா 8th பால்ட்லேயே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கையும் நீதித்துறையும் இந்த 2 லெசன் கொடுத்துருக்கேன். இந்த 2 லெசன் படிச்சுட்டு வந்திருக்கேன். இது ஒரு 30 கொஷின்ஸ் பார்ப்போம்.